श्रीरंगं करिशैलम अंजनगिरिं तार्क्ष्याद्रि सिंहाचलौ श्रीकूर्मं पुरुषोत्तमं च बदरी नारायणं नैमिषं श्रीमद्वारवती प्रयाग मथुरा अयोध्या गया पुष्करं साळग्रामगिरिं निषेव्य रमते रामानुजोऽयं मुनिः। கோயிலுக்கு விடை கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா அர்த்தம் திருவரங்கத்தை தான் குறிக்கும். கோயில்ங்கிற சொல்லே அனிதர சாதாரணமாக திருவரங்கத்துக்கு மட்டுமே பிரயோகப்பட்டு வருகிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே. ஆக பிரதானமான திவ்யதேசம், வேற்பத்தான திவ்யதேசம், அத்தனை பிராதான்ய இந்த ஊருக்கு என்னமா வந்தது? ஒருவேளை 108க்குள்ள முதல்ல இதுதான் தோணித்தோ? சாதாரணமா பிராதான்யத்தை எதனால ஏற்படலாம்? முதல்ல பிறந்தவர் இவர், அதனால பிரதானர் தலைவர்னு சொல்லலாம். அப்ப ஸ்ரீரங்கம் தான் முதல்ல தோணித்தோன்னு பார்த்தால் அந்த மாதிரி எதை வச்சு நம்மால நிரூபிச்சுட முடியாது. ஸ்ரீரங்கம் தான் 108ல 2 விட்டுடுங்க. திருப்பார்கடலை பத்தி இப்ப கவலை இல்லை, வைகுந்தத்தை பத்தி இப்ப கவலை இல்லை. மிச்சம் இருக்கிற 106 திவ்யதேசங்களுக்குள்ளே முதல்ல திருவரங்கம் தான் தோற்றித்தா என்னால் 6ஆலையும் அடித்து இப்படித்தான் நிரூபிச்சுடுறதுக்கு முடியாது. ஏன்னா திருவேங்கடமுடையான பத்தியும் ரிக்வேதத்திலே பிரஸ்தாவம் இருக்கிறது, திருவரங்கநாதனை பத்தியும் ரிக்வேதத்திலே பிரஸ்தாவம் இருக்கிறது. இப்ப ரிக்வேதத்தில் இருக்கிற 2 பகுதி குழுக்குள்ளே இது முன்னா இது பின்னான்னு நம்மால ஸ்தாபிப்பது முடியாது. வேதத்துக்குள்ளேயே ஒண்ணு முற்பட்டது பிற்பட்டதுன்னு சொன்னால் அதனால ஒரு பெரிய இடைஞ்சல் வரும். எந்த திவ்யதேசம் வேணா முன்னாடி இருந்திருக்கலாம், எந்த திவ்யதேசம் வேணா பின்னாடி இருந்திருக்கலாம். இருந்தாலும் இத பிரதானம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இதத்தான் முதல் திவ்யதேசம்னு சொல்ல என்ன காரணம்னா, நம்மாழ்வார் எடுத்துங்கோ, 10 பேருக்குள்ள அவர் முதல்ல அவதரிக்கல. ஆனா ஆழ்வார்கள தலைவர் ஆறுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவா? நம்ம ஆழ்வார் தான் அங்கி, மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவருக்கு அங்கம்னு தெளிவா சொல்லிடுவோம். பகவானாலே நம் ஆழ்வார்னு அபிமானிக்கப்பட்டது காரணம். இது ஒரே காரணமாக நம்மாழ்வார் தலைவரா இருக்காரா? அதே போல புராண காலத்திலிருந்து தொடங்கி திருவரங்கம் பிரதானமான திவ்யதேசம் என்று மேற்கொண்ட ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்த திருத்தலம் இந்த ஸ்ரீரங்கமாகிற திருத்தலம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷயா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இத பூலோக வைகுண்டம்னு கொண்டாடுகிறார்கள். அங்க இருக்கிறது வைகுண்டம், அது நித்திய விபூதி. இங்க இருப்பது நம்முடைய ஊர் லீலா விபூதி. நித்திய விபூதி லீலா விபூதின்னு 2 விபூதி எம்பெருமானுக்கு. அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே சேவை சாதிக்கிற எம்பெருமான் பூலோகத்துல இருக்க வேணும் என்று ஆசைப்பட்டான். இந்த ஸ்லோகம் அதைத்தான் சொல்றது. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷயா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இதுக்காக சொல்ல வந்தேன், பெருமான் இப்ப கீழே இறங்கினார்தான் இங்கு இருக்கிறவர்களை கைபிடித்து அழைத்து போக முடியும். அதற்காகத்தான் நிறைய விபவாவதாரங்களை பண்ண ஆரம்பித்தான். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கிமானான் என்று பல பல அவதாரங்களை எம்பெருமான் பண்ணினான். அவதாரங்கள்னால பிரயோஜனம் ஏற்பட்டது உண்மை. தானே கீழே வந்து கீதை கொடுத்தான், ராமனாக இருந்து லோகத்திலே பத்ததிகளை எல்லாம் சரிப்படுத்தி கொடுத்தான், தந்த சொல் மிக்க மந்திரமில்லைன்னு ஸ்தாபித்து கொடுத்தான். பெருக்காறு போலே விபவங்களை விட அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சையை சிருஷ்டிப்போம் என்று கடைசியா அர்ச்சாவதாரமாக என்னைக்கும் இருக்கிறதுக்கு அங்கிருந்து இங்கு இறங்குகிறான் எம்பெருமான். அப்படி இறங்குனதுல ரொம்ப பிரதானமாக பெருமான் கொண்டது இந்த திருவரங்கம் திருப்பதி, திருவாளன் திருப்பதிங்கிற திவ்யதேசம். மற்ற திவ்யதேசமும் அங்கிருந்து இறங்கினதுதான், சந்தேகம் இல்லை. ஆனா இந்த திவ்யதேசத்துக்கு மட்டும் அவர் படிப்படியா எப்படி இறங்கியிருக்காருங்கிற கதையோடே நாம் என்றைக்கும் கிடைக்க பெறுகிறோம். அதுக்குன்னு 2 முக்கியமான அத்தியாயங்களை சொல்லுவார்கள். ஒன்னுத்துக்கு சதாத்தியாயின்னு பேரு, இன்னொன்னுத்துக்கு தசாத்தியாயின்னு பேர். இந்த 2 கொண்டுதான் ஸ்ரீரங்கத்தின் மகாத்மியத்தை உலகத்தார் இன்று புரிந்து கொள்ளுகிறோம். 108 திவ்யதேசங்களுக்குள்ளே பிரதானமாக இந்த திவ்யதேசத்தை எடுத்து காட்டினார்கள். அந்த திருவரங்கத்துக்கு பெருமான் எப்படி வந்து சேர்ந்தான், ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கிற பெருமை என்ன, அவர் எங்கிருந்து புறப்பட்டார்ங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இன்று தொடக்கமாக ஸ்ரீரங்க மகாத்மியம்ங்கிற தலைப்பிலே 2 வார்த்தை சொல்ல வேணுங்கிறது சபையாருடைய நியமனமும் கூட. அதை ஸ்ரீரங்கமே நிர்விக்னமாக தலை கட்டி கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய சம்பிரதாயப்படி பெருமாள் தலை கட்டணுங்கிறது இல்லை, திவ்யதேசங்களே தலை கட்டி கொடுக்கும். ஆழ்வாரும் ஒழிவில் காலமெல்லாம் பதிகத்திலே திருமலையே நமக்கு வேண்டியதை கொடுக்கும் என்று சாதித்தார். ஆனால் இத்தையும் நீங்களும் ஆதரத்தோட கேட்டுடுங்கோ.
அடியேன்னு சமப்பட்டு சொல்லிவிடுறேன். இது கதாபாகம்தான், ஒன்றும் பெருசா சமப்படுறதுக்கு விஷயம் இல்லை. ஸ்ரீரங்கத்தை தொடங்கினா ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து ஆரம்பித்து முக்கியமா ஒரு 4 பகுதிகளா கதாபாகத்தை நாம பிரிச்சு விடலாம். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து கிளம்பினவர் எப்படி தான் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு வந்தார், அங்கிருந்து அயோத்திக்கு எப்படி வந்து சேர்ந்தார் என்று ராமனாண்ட காலம் விபீஷணாழ்வானுக்கு கொடுத்தது வரை அதத்தனை ஒரு பகுதி. அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தாரா, ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பாடியிருக்காளோ இல்லையோ. ஏன்னா நாம பார்த்த முதல் பகுதி கதை 2வது யுகமான திரேதாயுகம். ஆழ்வார்கள் அவதரித்ததெல்லாம் துவாபர யுகத்தினுடைய கடைசியிலிருந்து கலியுகத்தினுடைய ஆரம்பம் வரை. அதனால கண்டிப்பா அதற்கு அப்புறம் தான் இது இருக்கணும். விபீஷணாழ்வான் கொண்டு எழுந்துருள பண்ணினதுலேருந்து பல்லாண்டு காலம் பெரிய கதாபாகம் நமக்கு தெரியாது. அப்புறம் முதல் ஆழ்வார் அவதரித்தார். துவாபர யுகம் தோன்றி 8,62,901 அதுதான் ஐப்பசியில் ஓணத்திலே பொய்கி ஆழ்வாருடைய திருவவதாரம். அதிலேருந்து ஆரம்பித்து நிறைய ஆண்டுகள் திருமங்கை ஆழ்வார் கிட்டத்தட்ட கலி பிறந்து 500-600 ஆண்டுகள் வரைக்கும் இருந்திருக்கார். அடி என் கலின்னு சொல்றதுக்கும் ஆங்கில நாளேட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால இந்த ஆராய்ச்சி பக்கம்லாம் நாம ரொம்ப போகாமல் சரித்திரத்தை பத்தியும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமையை பத்தி தான் இங்க நாம் அனுபவிக்க வருகிறோம். ஆக முதல் பகுதிங்கிறது பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்த வரை. 2வது பகுதிங்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோது ஆழ்வார்கள் 10 பேரும் பெருமானை எப்படி எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். இது 2வது பகுதி. அதுக்கு மேல 3வது பகுதி ஆழ்வார்கள் காலம் முடிந்து ஆச்சாரியர்களுடைய காலம். அதிலே நாதமணி தொடக்கமாக 823 ஆங்கில ஆண்டு கணக்கும்படி 823வது ஆண்டு சுவாமி நாதமணிகள் காட்டு மன்னனார் கோவிலிலே திருவவதாரம் பண்ணினார். அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா 1000வது ஆண்டுக்கு மேற்பட்டு சுவாமி திருவவதாரம் பண்ணார். 1017 1137 வரை ராமானுஜருடைய காலம். அந்த காலம்லாம் தாண்டின்னு வந்து சுவாமி பிள்ளை லோகாச்சாரியரும் வேதாந்த தேசிகனும் சமகாலத்தவர்கள். அவர்கள் 2 பேரும் வாழ்ந்திருந்த காலம் வரை அநேகமா 2வது பகுதியா வச்சு விடலாம். அதாவது ஆச்சாரியர் காலத்திலேருந்து ஆரம்பித்து படையெடுப்புகள் பல இந்த திவ்யதேசம் பார்த்திருக்கு. அதனால பெருமாள் ரொம்ப தூரம் வெளியிலெல்லாம் உலா போயிட்டு வந்திருக்கார். அதெல்லாம் போயிட்டு வந்தது வரை கிட்டத்தட்ட 1370 1400 வரைக்கும் கூட வச்சு விடலாம். அதுக்கு மேற்பட்டு இன்றளவும் என்ன நடந்திருக்குங்கிறத 4வது பகுதியா வச்சு விடலாம். 4 பாகமா பிரிச்சு விட்டோம்னா பெருமாள் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தது வரைக்கும் அது ரொம்ப பழங்கதை. அது திரேதாயுகத்து கதை முதல் பகுதி. அதுக்கு மேல 2வது ஆழ்வார்கள் அனுபவித்த பகுதி. 3வது நாதமுனிகள் உய்யக்கொண்டார், மணக்கால் நபிகள், ஆளவந்தார், ராமானுஜர், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை இவர்கள்லாம் வாழ்ந்து பிள்ளை லோகாச்சாரியர் வேதாந்த தேசிகன் காலம் வரை அதெல்லாம் ஒரு பகுதி. 3வது பகுதி. கடைசியா இவ காலத்துக்கு அப்புறம் ஆபத்துக்கள் அத்தனை நீங்கி இந்த திவ்யதேசம் எப்படி வளர்ந்ததுங்கிறத பத்தி 4வது பகுதி. இந்த பகுதி கிழக்கெல்லாம் நம்ம அடிப்படையா வச்சுக்கணும்னா முக்கியமான கிரந்தம் கோயில் ஒழுகுங்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரந்தம் தான். இன்னார் எழுதினார்னு தெரியாமல் போகாமல் அந்த நாள்ல இருந்தவா ஏதோ ஆதரத்தோட இன்ன மாதிரி இருந்திருக்கணும்னு பார்த்து கோர்த்து வச்சிருக்கா செய்திகளை எல்லாம். கோயில் ஒழுகு பழுதிலா ஒழுகலாத்து பலசதி பேதிமாரில் தொண்டடிப்பொழியாழ்வார் சாதித்தாரோ இல்லையோ. இப்படிதான் வரிசா கோயில்ல விற்த்தாந்தங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதி வச்சிருக்கா. அது கோயில் ஒழுகு. ஆனா கோயில் ஒழுகுனுடைய முதல் பகுதிங்கிறது 1600ஓட கிட்டத்தட்ட முடிஞ்சு போடுறது. அந்த காலத்தோட சரி. நல்ல வேளையா ஆரோர் பெரியவர் அதுக்கப்புறம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு உண்டான குறிப்புகளை கைப்பிரத்தியா எழுதி வைக்க அதை எடுத்து வெளியிட்டிருக்கா. 1800 வரைக்கும் 2வது பகுதி கோயில் ஒழுகுன்னு வச்சு விடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டப்படாம சரித்திரம் கிடைச்சிரும். இது முன்னாடி இருக்கிறது தான் ரொம்ப சிரமப்படணும். தவிர 1800 எல்லாரும் முழிச்சுட்டா. ஏன்னா சண்டை ஆரம்பிச்சுட்டு இல்லையோ. இதுவா அதுவா அதுவா அதுவான்னு ஆரம்பிச்சா தான் சரித்திரத்தை எழுதவே ஆரம்பிப்போம். சண்டையே இல்லை சேர்ந்து இருக்கோம்னா அப்ப அனுபவத்துல தான் இருப்போம். ஞானத்தை வளர்க்க போடுவோம். இதுக்கெல்லாம் ஒத்துருமே வரமாட்டான். இப்ப அந்த நாள்ல ஏன் இவ்வளவு தூரம் இந்த ஆராய்ச்சி பக்கம் போலன்னா ஞானம் வளர்ந்தது, பக்தி வளர்ந்தது, பாசனம் இருந்தது, அனுபவிச்சுட்டு போட்டா. அதனால ஓரளவுக்கு உண்மை இருக்கும். அதனால அதை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படாமல் ஸ்ரீரங்கம் எப்படி வளர்ந்தது, முக்கியமா இதுல வாழக்கூடிய நாம் எப்படி பெரிய பெருமானுடைய பிரபாவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இருக்கும். ஸ்ரீரங்கத்திலே இந்த திவ்யதேசத்துக்கு இருக்கிற பிரபாவம் தெரிஞ்சா இன்னும் ஆசையோட இருக்கலாம் இல்லையோ. ஏற்கனவே தெரிஞ்சவா இன்னொரு தரம் கேட்டுங்கோ, தெரியாம புதுசா வந்திருக்கிறவா புதுசா தெரிஞ்சுங்கோ. அடியேன்னு ஒரு தடவை சொல்லி பழக்கப்படுத்தினோடு. அதனால இது 3 தான் பிரயோஜனம் இப்ப நாம பார்ப்பதற்கு. அதிலே முதல் பகுதி என்னால் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பெருமான் எப்படி கீழே இறங்கினான். உன்னுடைய தானான திருமேனியோட நீ சேவை சாதிக்க வேண்டும். அதை சேவிக்கிறதுனால காசை என்று பிரம்மா பிரார்த்திக்க
அது அவ்வளவு சுலபம் இல்லையே, இன்னும் நீர் பல ஆண்டுகள் தபஸ் பண்ண வேண்டும் என்று பெருமானும் தெரிவிக்க திருப்பார்கடல் வாசலிலே போய் அமர்ந்தார். அங்கிருந்து பிரம்மா ரொம்ப காலம் தபஸ் பண்ண ஒரு ஜல புத்புதம் போலே நீர் குமிழி போல அழகான பிரணவாகார விமானத்தோட பெருமான் நாராயணன்கிற பெயர், ஜெகநாதன்கிற திருநாமத்தோட பிரணவாகார விமானம் 9 கலசங்களோட கூட அழகான 24 தூண்களோட கூடின காயத்ரி மண்டபம். இன்னைக்கு உள்ளுக்குள்ள பெருமானை சேவிக்கிறதுக்காக போறோம். காயத்ரி மண்டபம், அதுக்குள்ள இருக்கிற கர்ப்பகிரகம், அதுக்கு மேல இருக்கிற ஸ்ரீரங்க விமானம். அந்த விமானம்ங்கிறது பொன்வேயப்பட்டது 9 கலசங்களோட அற்புதமான பிரணவாகார விமானம். அதோட திருப்பார்கடலே ஒரு நீழ்குமிழி அப்படியே வெளியில வராப்புல வந்தது. உள்ளுக்குள்ள பெருமாள் அன்றே சயனித்திருந்தான். அன்னைக்கு அவருக்கு பேர் நாராயணன், ஜெகநாதன் தோன்றினார். அப்பேற்பட்ட விமானத்தை யார் தூக்கிட்டு வருது? அத்தனை பெரிய உருவத்தோட கருடன் தான் தூக்கி கொண்டு வந்தார். எழுந்துருளை பண்ணிக்கொண்டு இந்த பிரம்மாவனத்துல கொண்டு கொடுக்க பிரம்மா நேர விஸ்வகர்மாவை கொண்டு தன்னிடத்திலே ஒரு பெரிய ஆஸ்தானத்தை சிருஷ்டித்தார். சத்தியலோகத்துல பல ஆண்டுகள் பெருமாள் இருந்தார். பிரம்மாதான் நித்திய திருவாராதனமே பண்ணுவர். அந்த விமானத்துக்கு மேலே சொர்க்கலோகம் தோற்றித்து, விமானத்துக்கு நடுவிலே ஆகாசம் தோற்றித்து, விமானுக்கு திருவடி பார்শ্বத்திலே பூமி தோற்றித்து, இப்படி எல்லா உலகத்திலையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டு ஒரு பக்கத்திலே விக்னாதிபதியோடே, மற்றொரு பக்கத்திலே துர்கையோடே, மற்றொரு பக்கத்திலே நாராயணனோடே, இப்படி 4 பக்கத்துல 4 பேரோட சேர்ந்து விமானமானது தோற்றித்து. அன்னைக்கு அது ஸ்ரீரங்க விமானம் இல்லை, அன்னைக்கு பெருமான் ஸ்ரீரங்கநாதனும் இல்லை. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பிரணவாகார விமானம்னு பேர். அன்னிலிருந்து உள்ள இருக்கிற பெருமாளுக்கு நாராயணன் பேர். அவர் தான் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு வந்தார். ஆண்டுகள் பிரம்மா தான் திருவாராதனம் பண்ணிட்டே இருக்கார். ஸ்வஸ்தமா சௌக்கியமா பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் இருந்து கொண்டு பெருமான் அனுபவித்துக் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் பிறந்ததுன்னு பார்த்தால் துலா மாசம் ஐப்பசி மாசத்திலே கிருஷ்ணபக்ஷ த்விதீயை ரோகிணி திருநக்ஷத்திரத்திலே எம்பெருமான் பிரம்மாவுக்கு பிரத்யட்சமானான். அப்பொழுதே கொண்டு போய் ஏரியுருள பண்ணார். பிரம்மாவாலே நித்தியம் பூஜிக்கப்பட்டு வந்தார். பிரம்மாதான் தனக்கேற்ற சூரியனுக்கு காட்டி கொடுக்க, சூரியன் தம் பிள்ளையான மனுவுக்கு காட்டி கொடுக்க, மனு தம் பிள்ளையான இக்ஷ்வாகுவுக்கு கொடுக்க, இக்ஷ்வாகு மேல் லோகத்திலிருந்து பூமண்டலத்துக்கு பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து அயோத்தி என்னும் மாநகர், அந்த அயோத்தி மாநகரத்தில் எழுந்துருள பண்ணினான். இக்ஷ்வாகுலேந்து தொடங்கி நிறைய பேர் திருவாராதனம் பண்ணி வந்திருக்கா. ராமனும் திருவாராதனம் பண்ணினான். அந்த குலத்திலே ராமனுக்கு முற்பட்ட ராஜாக்கள் கிட்டத்தட்ட 35 பேர், ராமனுக்கு பிற்பட்ட ராஜாக்கள் 35 பேர். இதுல ராமனோட அயோத்தி மாநகரத்து வாழ்க்கை எம்பெருமானுக்கு முடிந்தது. என்ன, தான் ராமராவண யுத்தம் முடிந்து நாட்டுக்கு வந்து பட்டாபிஷேகம் முடிந்து இந்த திருவாராதன பெருமாளையே எடுத்து விபீஷணாழ்வானிடத்திலே கொடுக்க, விபீஷணன் ஆகாச மார்க்கத்துல புஷ்ப விமானத்தோட ஸ்ரீலங்கையை நோக்கி எடுத்து செல்ல, அப்பதான் மேலிருந்து பெருமாள் கீழே பார்த்தார். வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீ தனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. இத்தனை நாளும் இனிமே அண்டர்கோன் அமரும் சோலை. இவ்வளவு நாள் எப்படி இருந்தது? வண்டினம் முரலும் சோலை, வண்டினங்கள்லாம் முரலுகின்றன. மயிலினம் ஆளும் சோலை, மயில்கள் ஆடக்கூடிய சோலை, குயிலினம் கூவும் சோலை. இத்தனை இருந்தாலும் பெருமாள் வந்தாத்தானே ஊருக்கு மேற்றம். ஆகாச மார்க்கத்திலே போக கீழே இறங்கினான். சேஷபீட்டம்னு அப்பொழுது இந்த ஊருக்கு பெயர் இருந்தது. அங்கிருந்து புறப்பட்டவன் கீழே பார்த்தான் உபய காவேரி மத்தியத்திலே. அந்த சமயம் பங்குனி மாசம் ஆதி பிரம்மோத்சவம். அந்த உற்சவம் தான் அன்னைக்கு நடத்திருக்கணும். இவர் ஆகாச மார்க்கத்தில் எழுந்துள்ள பண்ணு போறச்சே மறுநாள்ல இருந்து உற்சவம் தொடங்கி நடத்தி ஆகணும். அதுக்குள்ள நம்ம ஸ்ரீலங்கைக்கு போய் நடத்த முடியாதுன்னு கீழே இறங்கினார். இந்த சேஷபீடம் இந்த ஸ்ரீரங்க திவ்யதேசத்திலே உபய காவேரி மத்தியத்திலே எழுந்துள்ள பண்ணி அந்த 9 நாட்கள் உற்சவத்தையும் முடித்தார். உற்சவம் முடிஞ்சிட்டு கிளம்பணும் இல்லையோ, பார்த்தார் பெருமாள், இந்த இடமே நன்னா இருக்கு, இங்கே இருந்துடுறேனே என்ன அவர் மனத்திலும் தோன்ற. இங்க தர்மவர்மாங்க ராஜா இருந்தான், சோழ குலத்து மன்னவர். இக்ஷ்வாகு குலத்து மன்னவர்களுக்கு வழித்தோன்றல்களாகத்தான் சோழ குலத்திலே உதித்தவர்கள் இருந்தார்கள்ங்கிற சரித்திரம் உண்டு. தர்மவர்மா விபீஷணனுடைய காலை பிடிச்சுன்னு கெஞ்சினான், பெருமாள் எங்கேயே விட்டுட்டு போடுமே, எனக்கு ஆசையா இருக்கு இவருக்கு திருவாராதனம் பண்ண, அவருக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, விட்டு போமேன்னு சொல்ல அன்றிலிருந்து எழுந்துருள் இருப்பவர் தான் இந்த எம்பெருமான் ஸ்ரீரங்க திவ்யதேசத்துக்கும் பல்லாண்டு பாடி, இங்கு எழுந்துருள பண்ணி கொண்டு வந்த விபீஷணனுக்கும் பல்லாண்டு பாடி, பூலோகத்துக்கு எழுந்துருள பண்ணி கொண்டு வந்த பிரம்மா சத்தியலோகத்துங்கிற லீலா விபூதிக்கே கொண்டார். அங்கிருந்து கொண்டு வந்து இக்ஷ்வாகுவுக்கும் பல்லாண்டு பாடி கதையை வேகமா இங்க கொண்டணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். இன்னும் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்திலேருந்து நாம கதை பார்க்கணும்.